போச்சு போச்சு மல்லிகை பூவ தலைக்கு வச்சு உன்னை விட்டா எப்படி சும்மா சும்மா என்ன நடக்கும் இந்த உடம்பு சின்ன பிள்ளையா சொல்லி கொடுக்க கிட்ட நெருங்கு கட்டி பிடிக்க நீயும் நானும் பண்ண சேர முழுகியா மல்லிகைப்பூவே தலையில் வச்சு மல்லிகைப்பூவே தலையில் வச்சு வச்சு அதை பார்த்து பார்த்து முத்து போச்சு போச்சு ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றதே பெரிய கொடுமை. பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிப்பாவடை உள் சட்டை வெளிச்சட்டை. ஏண்டி மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செய்திட வேண்டும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அது என்ன பெண்ணா பிறக்கிறதுல உனக்கு அவ்வளோ கஷ்டம்? பெண்ணா பிறக்கிறது அவ்வளோ கஷ்டமாமா? பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிப்பாவடை உள் சட்டை வெளிச்சட்டை எல்லாம் போட வேண்டியது. எல்லாம் போடணும். அப்படிதான் தமிழ் கலாச்சாரம். ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை தெரியுமா? 4 மலத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம ஆட்டுக்கு மணி 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 ஆட்டிக்கிட்டா தெரிஞ்சிருக்கலாம். எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா? சரி சரி, பாரதியார் சொன்னாருன்னு சொல்லி மாமா, சரி பெண்ணா பிறக்கிறதுக்கு மாதவங்கள் செய்யணுமா? நேத்து வந்தாலும் ஒருத்தர் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? மாதவனை போட்டுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு. மாதவனை செய்யணும் கேசவனை செய்யணும். எவ்வளவு குடும்பம் தெரியுமா? இந்த துணி புது துணி. என்ன துணி? புது துணி தான், ஆனா புது துணி. என்ன துணி? புது துணி மாமா. வேற என்னமா சொன்னீங்க? அது வந்து ப்ளூ. ப்ளூவா? ஜாக்கெட் ரொம்ப டைட்டா இருக்கா? சரி. முத கொக்கி எடுத்து மாட்டிட்டேன் மாமா. ரெண்டாவது கொக்கியை நல்லா இழுத்துக்கிட்டு மாட்டினேன். மூணாவது கொக்கியை நல்லா மூச்சை தம் கட்டிக்கிட்டு மாட்டினேன் பாரு. என்னாச்சு? மாட்டிட்டு இப்படி மூச்சத்தை விட்டு கொக்கி டப்புன்னு தெரிச்சு உள்ள இருக்கிற 2 வந்து இப்படியே ஆசைப்படி வழியா கடற்கரை போயிருச்சு. ஐயா, இது ஒரிஜினல் இல்லையா? இல்ல, பூரா 10 பைசாக்கு புரியாது. ஆண்டவன் நான் நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்க. நீ ஒரு ஆளுதே இந்த உலகத்துல சொல்ற. என்னன்னு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கறேன் நல்லா இருக்கேன்னு தானே சொல்ல முடியும். ஆண்டவன் இவ்வளவு பெரிய அழகு கொடு. சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன? இதோ நாடகத்துக்கு போன பக்கம் உன்னை 4 பேர் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி சங்கமே பேசுனாங்க. ஐயோ, அந்த கதை உனக்கு தெரிஞ்சிச்சா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எனக்கு மட்டும் இல்ல, சங்கமே பேசிட்டாங்க இன்னைக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு இருந்தேன்னா ஊரே தண்ணி. மழை பெஞ்சா? மழை மயிரில் கூட பெய்யல. பூரா டாஜ்மார்க்கில் கோட்டரை குடிச்சுட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள. ஓதையா? எனக்கு தெரியல.
நான் முத பப்புன்னு வேஷம் போட்டு என்ட்ரன்ஸ் வருவேன்ல, வந்த உடனே இந்த மூலையில இருந்து 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்தேன். அப்பவே எனக்கு அடிவேறு கலக்கிருச்சு. இவங்க ஒரு மாதிரியால பாக்குறாங்க, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன் பாருமா. பப்புன்னு வேஷம் போடும்போதே பார்த்தாங்களா? முத வருவேன்ல பப்புன்னு வேஷம் போட்டு நோட்டீஸ் வாசிக்க, அப்போ வேற மாதிரி நினைச்சிட்டான்ல, என்ன அளவு பண்ணாங்க தெரியல. அப்பவே எனக்கு அடிவேறு கலக்கிருச்சு. சரி இப்போ ஏதோ பாக்குறாங்க, சும்மா பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பப்புன்னு டான்ஸ் முடிச்சுட்டு உள்ள போய் இந்த பொம்பளை வேஷம் போற கண்டிப்பா பாவடை எடுத்து கட்டி இந்த ஜாக்கெட்டை போட்டு இந்த மண்டையில் இருக்கு பாரு ஒட்டு முசுறு, இதை வச்சுக்கிட்டு நின்றேன் பாரு. இந்த முன்னாடி குறுக்குன்னு பார்த்தாங்க பாரு. சரி, அவங்க 2 பேரும் கிளம்பி கோட்டைக்கு முன்னாடி வந்திருக்காங்க, எனக்கு தெரியல. இதே மாதிரி கீத்து கொட்டாங்க. வந்தவங்க வாசப்படி வழியா வராம வந்துட்டு பேசிட்டு கூட போலாம்ல. அண்ணே நல்லா இருக்கீங்களா, நேற்று எந்த ஊர் போனீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. இவங்க 2 பேரும் வந்தவங்க கொட்டாய்க்கு முன்னாடி என்னைய ஒளிஞ்சு பாக்குறோம்ட்டு வேற நோக்கத்திலே பாக்குறாங்க. இப்படி கிடுக்கு இப்படி ஓட்டையை போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க இதுக்கு நேரம் பார்த்துருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. வேற எதை பார்த்தாங்க? நான் இந்த பொசிஷன்ல நின்று அவங்க இந்த பேக் பொசிஷனை பார்த்துருக்காங்க. எப்படி குண்டிக்குள்ள மசர் இருக்கா, ஒரிஜினலா இருக்கு. ஜாக்கெட் எப்படி தச்சு போட்டுருக்கேன் பாரு, நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கா, இவ்வளவு விட்டுறக்கூடாதா, தூக்கிடும்ல அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிப்பாங்க. இவ்வளோ எனக்கு இந்த ரகசியம் தெரியல. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பங்களாம் 2 பேரு. அவங்களும் முரட்டு போத போன் போட்டு வர சொல்லிட்டாங்களோ. மொத்தம் 4 பேரா கொட்டாய்க்கு பின்னாடி வந்து நின்றுருக்காங்க. குரூப் ஸ்டடிக்கு வருவாங்க பாரு, அது மாதிரி வந்து நின்றுருக்காங்க. சரி, எனக்கு இந்த ஜாக்கெட்டை போட்ட உடனே ஒரு மாதிரி அடப்பா, ஒரு மாதிரியா எதுக்களிக்கிற மாதிரி, ஒரு மாதிரியா மூச்சை தம் கட்டுற மாதிரி வந்த உடனே சரி காத்தாட கொட்டாய்க்கு பின்னாடி நிப்போம் அப்படின்னு இப்படி வாசப்படியில தான் தூக்கி காலை வச்சேன் மாமா. என்ன ஆச்சு? 2 பேரும் காலை பிடிச்சேன், 2 பேரும் கையை பிடிச்சா தூக்கிட்டாங்க. அறிவு கிட்டவளே, கையை பிடிச்சேன் காலை பிடிச்சான்னு கதை சொல்லிட்டு இருக்கா. வாய் இருந்துச்சு கத்த வேண்டியதானடி. கத்தலாம்னு நினைச்சேன், வாயில துணியை வச்சுட்டாங்க மாமா. 4 பேருமா வச்சாங்க. 4 பேரும் வச்சா கிழிஞ்சு வராதடா, துணியை தேன் சொல்றேன். 4 பேரும் வாயில துணியை வச்சு கொண்டுகிட்டு போறாங்க. அந்த தூண் இருக்கிற தொலைத்துக்கு கொண்டுகிட்டு போய் பார்த்துக்க ஒரு பெரிய வேப்ப மர தூரு. அந்த தூர்ல நீ 4 பேரும் இப்படி மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தாங்க பாரு. 4 பேரும் தெரிச்சு ஓடி இருக்கான் பாரு ஓட்டம். ஏப்பா அவங்க போட்ட புதைக்கு ஆம்பளை எது பொம்பளை தெரியாம நீ ஊம குத்தா குத்தி கொலை தெரிஞ்சாங்க. ஆனா அதுல ஒரு விஷயமாமா, என்ன விஷயம்? அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? எப்படி? ஒருத்தன் மட்டும் ஒருத்தன் வரும்போதே 100 விளக்கணையோட வந்திருக்காமா. நல்ல விவரம் தெரிஞ்சா போல் இருக்கு. சரி, முத்துக்குடாவை சேர்ந்த ஆணி 2ஆம் தேதி நாடகம் இங்க எங்க முத்துக்குடாவில். ஓ அப்படியா? ஒரு தடவை நம்பிராஜ் அப்பா சொல்லியிருக்காரு இந்த காவலை வெற்றிகரமாக முடிக்கணும்னு. நாங்கள் காவலுக்கு போகிறோம். நான் மட்டுமா போகிறேன், தோழி ஒருத்தி வர்றாவாரு. அதுக்கடுத்து அம்மா தலைவி அம்மா வராங்களாம். தோழியை கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்லி அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போவோம். அடியே ரஞ்சனி, ரஞ்சனி பிரகாஷ், ரஞ்சனியை பார்க்கும்போது உனக்கு எப்படி சொன்னது சொல்லு. மயிரை பிடுங்குறான். அது எப்படி இருக்கும்? இறுதி பாகுலி படத்தை பார்த்திருக்கியா? பாகுலி படத்துல 2 அதுல அனுஷ்கா வருவார். அதே மாதிரி இருக்கு முகத்தை பாருங்க. அனுஷ்காவுக்கும் கொஞ்சம் முகம் இப்படி உப்பி இருக்கும், இவளுக்கு ஒடுக்கமா ஓரியா இருக்கு. நீ சொல்ற பொசிஷனே சரியில்லை. சரி நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீதான் புதுக்கோட்டையில நல்லா இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். என்னடி சொல்ற? சரி காட்டுக்கு போறோமாம்ல? ஆமாடி. ஏண்டி காட்டுக்குள்ள காவலுக்கு போறமே பயமா இல்லையா? பயமா தாண்டி, நீ வரேன்னு சொல்றே எனக்கு பயம்லாம் தெளிஞ்சு போச்சுடி. ரஞ்சனி என்னடி? யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தியா இருக்கும். ஒரு தடவை மட்டும் போயிட்டா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. ஏன்டி? இந்த கால் கையில புண்ணு வந்துச்சுன்னா சல்ல நீர் கோர்த்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 தெரிக்க. சரி, அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் ரஞ்சனி என்னடி உனக்கு எதுவும் தெரிக்குதா? எனக்கு அப்படிலாம் தெரியல. இவ்வளவு அழகா இருக்கிறியடி, உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா வருது. உனக்கு எதுவும் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பீரோல் சாவியை கேட்டு யாரும் வரல பாத்துங்க. பீரோல் சாவி இருக்கு, ஆமா கேட்டு வாங்கிட்டு போங்க. சரி அம்மா வர்றாங்களா? வீட்டுல போய் தேடாம அம்மா ஓடியாங்கம்மா, வேமா ஓடியாங்கம்மா. அம்மா
நானம்மா. பக்கத்தில் வந்து நின்றால் பாதங்கள் 12 குளிரல்லவா. எப்போது நான் இல்லையோ எப்போது நான் இல்லை உன்னோடி உணாதே கண்ணோடி கண்ணாதே மீதியை நானம்மா அங்கம்மா நானம்மா. பெண்ணாக வடிவானதோ வாழைப்பு சுகமாக வருகின்றதோ. கதை சொல்லு கண்ணல்லவா கதை சொல்லும் கண்ணல்லவா. வணக்கம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் நீங்க எல்லாரும். எங்கடி சுமங்கலியா இருக்கிறது? ஏன் இப்படி தர்த்தரியம் முடிச்ச மாதிரி பேசுற? புருஷன் இருந்தாவுல சுமங்கலியா இருக்கும். புருஷன் இருந்தா தான் சுமங்கலின்னு கிடையாதுடி. கணவர் இல்லாம திருமணமாக போற பெண்களை வாழ்க்கலாம் தீர்க்க சுமங்கலின்னு. அதனாலதான் திருமணமாக போற பெண்ண மாதிரி இருக்கே, வயதுக்கு வந்த பெண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு தீர்க்க சுமங்கலின்னு சொன்னா ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? எங்க நம்மளுக்கு சிக்கிறாங்க, நம்மளுக்கு சிக்கிறவன் புறாமே இன்ஜின் புகஞ்சு ஓனவனா சிக்கிறேன். ஏன் உன் புருஷங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அது புறா புருஷங்களாமா பிஸ்டன் புறா புடிச்சு போயிருக்குமா. அவங்கள கொண்டு போய் காரைக்குடியில அம்மினா நேரத்துல கொடுத்து. என்னடி பேச்சு பேசுற? அவங்க ஊருக்குள்ள பொண்ணு கிடைக்கலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா, நீ என்னடி மாப்பிள்ளை கிடைக்கலங்கிற? ஐயோ, அந்த ஆளுகளுக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு மாப்பிள்ளை சிக்கிறவன்லாம் இப்படி தருத்தம் முடிச்சவன தானே தைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னமா சந்தை கடைக்கு போகும்போது செருப்படு தெரிஞ்சோம்னா ஜனியம் முடிச்ச தலைவலியில் விழுகும்ல, அது மாதிரி எனக்கு சிக்கிறவன் பூராமே அப்படித்தான் சிக்கிறேன். ஏய் அப்படி சொல்லாதடி, உன் அழகுக்கும் அதை முடிஞ்சா மேற்கொண்டு மணியோ நீ இருக்கிற அழகுக்கு நிச்சயமா ஒரு மாப்பிள்ளை வருவாரு உனக்கு, நீ வருத்தப்படாத. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா பாத்தியா? பாத்தேமா, பாத்தேன். என்ன சொன்னாரு எங்க அப்பா? உங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் பின்னாடி ஒரு ஸ்டீமர் போட்டு கிடக்கான். காலையில யாரையாவது கூட்டிட்டு போக சொல்லுங்கப்பா. ஒரு வாட்டி போயிட்டு வருவான். கப்பல் பூரா போயிடும், அப்புறம் நம்ம நீச்சடிச்சு தான் போகணும். வந்த ஊரமே ஸ்டீமர்ல போயிருவாங்க, காலையில போட்ல போயிருவாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்மளை எப்படியும் சுத்தி காமிச்சிட்டு வரட்டும். ஆமா 500 கேட்பாங்க, எப்படி போட்டுக்கு. நமக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி சரி, நம்ம எல்லாம் நடிகர்கள் டி. ஆனா இந்த பிள்ளைக்கு கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன் அப்படி சொல்ற? ஓ சொல்லகல மயங்கி. சரி இதெல்லாம் இருக்கடே. இந்த இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா உங்களுக்கு அண்ணா இந்த இடத்துக்கு எப்படியா வருஷம் நம்மள ஏதாவது ஒரு நடத்துக்காக கொண்டு வந்துடுறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான். இந்த நடத்துக்கு வரது ரொம்ப மகிழ்ச்சியா. இந்த நடத்துக்கு வருது எப்போ மண்டபப்படி நடத்துக்கு தான் வருவான். இந்த வருஷம் தான் மொத்தமா வைக்கிற நாடகத்துல கிராமத்து நடத்துக்கு வந்திருக்கும். இந்த இடத்த பார்க்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க உங்களுக்கு? ஆமா கவனிச்சீங்களா? உங்களுக்கு சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி. ஆமா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பாச்சாம 1 மணி ஆச்சுனா ரஞ்சனி டாங்கன்னு எந்திரிச்சிரு. சில சமயம் கெட்ட செப்பனமா தட்டுது ரஞ்சனி. சில சமயம் ரஞ்சனி சொல்லடி மூசுன்னு அழுது பாவடை கையிலாம் தப்புன்னு அலைஞ்சு போயிருது. ஏன்டி அப்படி? நீர் கசிப்பா இருக்கும் போல. தலை நான் இனிமே இது முண்டத்தை குளிச்சாத்தேன். கதை முடிஞ்சிருச்சு. நேரத்து பக்கமா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மனசு பிடிக்கிற விஷயத்த சொல்லிடுவான். மத்தாக்கள் அப்புறமேல வச்சுக்கோமா. திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா எலிலம் குகிலி ஏனமல வெகிலி ஆரோளம் பாடும் அன்னமே வகிலி மாடாத மல குருத்தி மாறே மாறண்டி மாமனானி திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா திந்தி நாக்கடி தினக்கு நாக்கடி திந்தி நாக்கடி திந்தினா முத்து முத்தா பச்சரிசி
குயிலே இளமலை வெயிலே ஆலோலம் பாடும் மன்னமே கோயிலே ஒன்னுகின்னி கன்னிமனோ ஓடுது பாரு தேசமெங்கும் உள்ளத்திலே இப்ப போங்கும் ஊரென்ன உலகம் என்று போடு அவளுக்கு நான் ஒன்று சேர்ந்தா ஓடுது போதும் இருக்கு நேரம் இருக்கு ஆள முடித்த நல்ல யோகம் இருக்கு இத்தகோரே தத்தகோரே ஒன்றுக்குள் ஒன்னா சேர்ந்திருக்கு குயிலே இளமலை வெயிலே ஆலோலம் பாடும் மன்னமே கோயிலே வழக்குறுத்தே மாடி வந்தீனை தேடத்தானே நல்லா இடியுடன் கூடிய மழை பெஞ்ச மாதிரி நல்லா இருந்தது. பறவைகளாம் வந்துருச்சு. பறவை விரட்டிடுவோமா? ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் ஆலோலமே. கடல் மாதிரி கூட்டம். ஆமா, கடலுக்கு பக்கத்துல இந்த கூட்டம் தான். அப்படி பாரு, எதை நோங்குறாரு தெரியுமா? வள்ளியம்மா ஆடணும்னு ஒரு திட்டத்தோட அவர் வீடியோவை ஜூம் பண்ணி எடுக்கிறாரு. அவர் செல்ல 4 கேமரா போக்கஸ் பண்ணி எடுக்குது பாருங்க. அது ஜோனி கேமரா அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தது. ரஞ்சனியோட நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். எல்லாருடைய கண்ணு யார் மேல தெரியுமா இருக்கு? உன் மேலதான் இருக்கு. என்ன அப்படி சொல்றியே? ஆமாண்டி, நானும் வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். யாரு நான் பாடுறதையோ இவங்க ஆடுறதையோ எல்லாம் பாக்கல. உன் மேலதான் பாடுறையே. அதனால நான் பாடுறேன், நீ ஆடு, எல்லாரும் பாப்பாங்க. நோ 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 ரஞ்சனி, நோ ரஞ்சனி, உன்னைய கடலுக்குள்ள தலகலை சொறி முடியும் பாத்துக்க. நீங்க எப்படி சொன்னாலும் எந்திரிச்சு வந்துடுறேன். ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் ஆலோலமே. அது ஏன் ஆடும்போது இப்படியே பாவடைய தூக்கிக்கிறீங்க? ஏர் நல்ல பிரஷ்ஷா லாக் ஆகணும். அப்பதான் உள்ள கலகலான்னு இருக்கு அடிக்கிற காத்துக்கு. இல்லைன்னா மேற்கொண்டு வெம்பி ஜூம்பி ஜுரிச்சு போயிடும். அதுக்காக பாவடைய தூக்குறியா? இல்ல புதுசா கொலுசு வாங்கி போட்டிருக்கத காட்டுறதுக்காக பாவடைய தூக்குறியா? இவர் வாங்கி கொடுத்தாரு. எவர்? அன்னைக்கு காரைக்குடியில கக்குஸ்ல வெள்ளியாடி. வெள்ளி கொலுசா? குஞ்சுமணி கூட தங்கத்துல போட்டு சின்னஜிரி சிட்டிகளா என்னடி எந்த பறவையுமே போகவே இல்ல. இந்த பறவை எல்லாம் போகாது. 12 கிராமம்னா சும்மாவா? 12 கிராமத்துல இருந்துட்டு வந்து ராத்திரி 3 மணிக்கு 2 மணிக்கு எப்படி போகும்? பயப்படாது பறவைகளா? பூச்சி வட்டே இருக்கும்னு போகாது இந்த பறவை. காலையில அப்ப ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிருவோம். ஆமாமா, ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு காவல் பாப்போம். தவமுனிகள் தவ ஞானிகள் எல்லாம் வரக்கூடியணும். அப்படியே இருந்தா என்னைய கூப்பிடுங்க, வேற இருந்தா நீங்களே பாத்துக்கங்க. போமா.